ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பிரெக்னன்ட் லேடி வந்து பார்த்தீங்கன்னா, கால்சியம் கண்டிப்பா அவங்களோட ஃபுட்ல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பட் கால்சியம் வந்து அதிகமா கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, பால், தயிர் இந்த மாரி நெனச்சிருப்பாங்க. ஸோ பால், தயிர் வந்து நெறைய பேருக்கு பிடிக்காம இருக்கும். ஒரு நாளைக்கு 1200 mg கால்சியம் அவங்களுக்கு கண்டிப்பா தேவை. அத வந்து ஃபுட்ஸ் மூலியமாவோ, இல்ல இன்டேக் டேப்லெட்ஸ் மூலியமாவோ எடுத்துப்பாங்க. பட் நீங்க பால் அண்ட் தயிர் வந்து நெறைய பேர் பிடிக்காதவங்க. ஆனா கண்டிப்பா கால்சியம் எடுத்து தான் ஆகணும். அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரி ஃபுட்ஸ்ல இருக்குன்றத நான் சொல்றேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சோயா இருக்கு இல்லைங்களா? சோயா நீங்க அதிகமா சாப்பிட்டு வரலாம். அதில நெறைய கால்சியம் கன்டென்ட் உங்களுக்கு அதிகமா இருக்கு உங்களுக்கு. அண்ட் தென் சால்மன் ஃபிஷ்ஷு அண்ட் ப்ரோக்கோலி, கீரை வகைகள் அண்ட் லென்டில்ஸ் இதில எல்லாமே வந்து நெறைய உங்களுக்கு உங்களுக்கு கால்சியம் சத்து இருக்கு. கண்டிப்பா ரொம்ப பெஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆரஞ்சு, ட்ரை ஃபிக் இதெல்லாமே தொடர்ந்து உங்களோட ஃபுட்ல நீங்க எடுத்துட்டு வாங்க. ஸோ இந்த மாரி தொடர்ந்து நீங்க நான் சொன்ன இப்போ பால் பிடிக்காதவங்க, தயிர் பிடிக்காதவங்க கண்டிப்பா இதில எடுத்துக்கணும். ஏன்னா அதர் ஃபுட்ஸ்லயுமே நமக்கு வந்து கால்சியம் கன்டென்ட் நெறைய இருக்கு. ஸோ அந்த மாரி நீங்க செய்யும்போது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரெக்னன்ட் லேடி கண்டிப்பா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் சாப்பிட்டு வாங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.